இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் பானுமதி, நீ எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்த? அன்னைக்கு நான் ஜாதகத்தை பத்தி பேசும்போது நீங்க என்ன நம்பலல. இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த இசையோட ஜாதகம் தான் போலி ஜாதகம். அந்த ஜாதக புக்கு என் வீட்ல தான் இருந்துச்சு. அப்ப இந்த இசையோட அம்மாவும் இன்னொரு பொம்பளை மங்காவும் மாறு விஷயத்துல வந்தாங்க. எடுத்துட்டு ஓடும்போது மாட்டிக்கிட்டு அது கோவில் உண்டியல்ல விழுந்துருச்சு. அடுத்த வெள்ளிக்கிழமை அந்த ஜாதக புக் எடுத்துட்டு வந்து உன் கையில நான் கொடுக்கறேன். அப்போவாவது நீ என்ன நம்பு. சமந்தி, அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. என்ன சமந்தி, என்னென்னமோ பேசுறாங்க? அதான் எனக்கும் புரியல. இங்க பாருங்க சமந்தி, எப்ப பார்த்தாலும் இவங்க என் மேல சந்தேகப்பட்டு அபாண்டமா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுவே இவங்களுக்கு வாடிக்கையா போச்சு. சுபத்ரா, இவ நல்லா நாடகம் ஆடுறா. இவள நீ நம்பாத. ஒன்னதான் நம்ப கூடாது. ஒன்னதான் நான் நம்பவும் மாட்டேன். என் குடும்பத்தை ஏமாத்தின, என் பையனோட நிச்சயதார்த்தத்துல ஜாதகத்தை மாத்தி வச்சு நாடகம் ஆடுன. இன்னைக்கு என் சம்மந்திய பத்தி, அதுவும் என் மருமகளை பத்தி நீ தப்பா பேசுறியா? முதல்ல வெளியில போ. போன்னு சொல்றல. எனக்கு முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கல. அதுக்காக தான் என்ன இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புன. முன்னோர்கள் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூர்ணமா கிடைச்சது இல்ல? ஆமா, நான் நல்லது பண்ணேன். முன்னோர்கள் ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிச்சு. நீ தப்பு பண்ண. அதான் உனக்கு முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கல. அதுக்கு என்ன இப்போ? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. ஓ மருமக தப்பு பண்ணல, அவ ஜாதகத்தை மாத்தல. அப்படின்னா இசை கிட்ட முன்னோர்களுக்கு பூஜை பண்ண சொல்லு. உண்மையிலேயே இவ ஜாதகம் சரியா இருந்துச்சுன்னா முன்னோர்கள் இவளுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்கல்ல. உன் பேச்ச கேட்டு என் மருமகளை சந்தேகப்பட சொல்றியா? இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எனக்கு பண்ணி காட்டு. அதுக்கப்புறம் நான் ஜாதகத்தை பத்தியே பேச மாட்டேன். தயவு செஞ்சு எனக்காக இந்த இசைய முன்னோர்கள் பூஜை நடத்த சொல்லு. கண்டிப்பா அந்த முன்னோர்கள் இவளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டாங்க. அத வச்சு இவ ஜாதகம் பொய்ன்னு நீயே புரிஞ்சுப்ப. சரி, நீ சொன்ன மாதிரியே என் மருமகளோட ஜாதகம் தப்பான ஜாதகம் இல்லைன்னு உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன். இசை, அத்தை, நீ போய் கிச்சன்ல உனக்கு பிடிச்ச சாப்பாட்டை செய். அத உன் கையால கொண்டு வந்து முன்னோர்கள் முன்னாடி பரிமாறு. மனசார வேண்டிக்கோ. கண்டிப்பா அவங்க வந்து சாப்பிட்டு உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. சரிங்க அத்தை. அப்போ இந்த பானுமதி மூஞ்சில கரிய பூசலாம். ஸ்ரீஜா, கண்டிப்பா இசை மாட்டிப்பா. சரிங்க அத்தை. இப்ப தெரிஞ்சிரும் பாரு.